அது சொல்லலாமா? நான் சார் நீங்கள் தான் சொல்லணும். இந்த வருகைன்னு சொல்லி எல்லாருக்கும் வந்து சிட்டியில் பார்த்தா ஃப்ரெண்டு வந்துடுவான். இவன் எங்கேனமோ இங்கே என்னமோ வந்து பெரிய ஆள்னு நினச்சிக்கிட்டு சினிமாவில் இருக்காருன்னு நினச்சிக்கிட்டு ஃப்ரெண்டு வந்து தங்கிடுவான், கூடவே தங்குனா அந்த நண்பர்களுடைய அவஸ்தை இருக்குது பாருங்கள். அதெல்லாம் வந்து நான் அடிக்கடி இப்போ திரைப்படங்களில் காட்சிகளாக பார்த்துருக்கோம். ஆனால் இவர் இங்கே அழகாக பதிவு பண்ணியிருக்காரு. நகர வீட்டு உரிமையாளரின் நீர் செலவீடு பற்றிய நிபந்தனையாலும் 2 பேருக்கு மேல் தங்க அனுமதி மறுக்கப்பட்ட இரவில் பையுடன் வந்து நிற்கிறான். என்ன சொல்லி திருப்பி அனுப்புவது? கனவுகளும் கற்பனைகளும் நம்பிக்கைகளும் கண்களில் ஒளிரும் வளரிளம் பருவத்து என் சிற்றூர் தம்பியை அப்படின்னு எழுதுறாரு. நல்லா கைதட்டுங்களேன். என்ன நான் எப்பயாவது ஒரு வாட்டி நான் கவிதை படிக்கிறேன். மண்டபத்தில் யாரோ எழுதுனது தான் இது, என்னோடது இல்லை. அப்புறம் மகளை பற்றி இவருக்கு, இவருடைய பொண்ணு மேலே இவருக்கு பயங்கர மாறாத காதல். அது வந்து பல கவிதைகளில் பீரிட்டு அடிக்குது, வெளியே வந்துடுது. பொண்ணு அப்புறம் தாத்தா ராமசாமி இல்லை, 2 பேரை பற்றிய குறிப்புகளும் அங்கங்கே தென்படுது. மகள் பிறந்த வீடுன்னு அவர் ஏற்கனவே சார் சொன்னார். குருவி நடப்பது, குருவி பறப்பது, குருவி சிறிய அலகுகள் தானியத்தை உண்பது, குளிரில் நடங்குவது, பதற்றமாக இங்கும் பார்ப்பது. இதுவரைக்கும் அந்த அப்பா அதெல்லாம் பார்க்கவே இல்லை. மகள் பிறந்த வீட்டில்தான் இவையாவும் நடக்கிறது அப்படின்னு எழுதுறாரு. எனக்கு புரிஞ்சதை நான் சொல்கிறேன். எனக்கு அது ரொம்ப யோசிக்க வைத்த ஒரு விஷயம். சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி அடல்ட் மேட்டர்லாம் நிறைய இருக்குது. 11 மணி காட்சிகள் நிறைய வருது உள்ள. இதையெல்லாம் நான் இன்னைக்கு வேறு வேர்ல்டு எய்ட்ஸ் டே கரெக்டாக டிசம்பர் 1 வந்து மாட்டிக்கிச்சு. அதனால் அதுக்குள்ளே நிறைய நான் போக விரும்பலை. அதெல்லாம் வேணாம். இனிமேல் தாய் குலங்கள்லாம் நிறைய இருக்காங்க. இந்த பாருங்க, இந்த ஏற்கனவே இந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அசைந்து அசைந்து ஆடி வீதி சுற்றி 50 காசு 1 ரூபாய் என நதிநீர் முழுவதும் உறிஞ்சி குடித்த உள்ளங்கையில் வாங்கி யானை. கணபதி என்ற யானைக்கு நள்ளிரவில் காட்டை நினைவுறுத்திய காற்றில் கிளர்ந்த கோபத்தை மதம் என்றான், நெற்றிக்கு நேரே கோடு வளர்த்த வைணவன் எழுதியிருக்காரு. நீங்க யானைக்கு பட்டைய போடுவேளோ நாமத்தை போடுவேளோ, விட்டைய போட போகிறது, அதை யார் எல்லாம் போகிறீங்கன்னு நான் உந்தி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படத்தில் சொன்ன மேட்ரு எனக்கு ஒரு செகண்ட் ஞாபகம் வந்துச்சு. அதுவும் பதிவு, இதுவும் ஒரு இலக்கிய பதிவு. இதுக்கு கைதட்டலைன்னா நம்ம வேறு எதுக்கு கைதட்ட போகிறோம்? அதே மாதிரி 26 வயது குடியின், இதெல்லாம் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மேட்ரு. 26 வயது குடியின் பின்னணியில் மேலும் அருந்தும் அவசரமும் முன்விரோதமும் அங்குச மீறலும் கூடி அலரும் பறவைகளின் சிறகசைப்பில் மிதக்கும் பருவம்னு 26 இயர்ஸில் ஒருத்தன் சரக்கு போட்டான். அதை பற்றி எழுதுறார். அதுக்கப்புறம் 40 வயதில்னு அடுத்த ரேஞ்சு. 40 வயது குடியில் அடைந்தவற்றின் பயமும் அடையாத தூரத்தின் பதற்றமும். அடிக்கடி சொல்லுவேன், ஆன்டாசிட் சாப்பிடாத அசிஸ்டன்ட் டைரக்டர் இல்லை, அல்சர் வராத அசோசியேட் டைரக்டர் இல்லை. ஏன்னா இவங்க நினைப்பு தான் பொழப்பு கிடக்குது. இவன் கற்பனையிலேயே தான் நம்ம வாழ்கிறான். எது என்னைக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடச்சி, என்னைக்கு ஒரு வெற்றியை கொடுத்து, என்னைக்கு அது வணிக ரீதியாகவும் வெற்றி அடைகிறதோ அன்னைக்கு தான் இவன் வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான போராட்டங்களே இருக்கும்போது இந்த நினைப்பு தான் பொழப்ப கெடுக்குதுன்றது பார்த்தா என் நினைக்க உடம்பையும் கெடுக்குது. அதுதான் அல்சர், அதுதான் ஆன்டாசிட், அதுதான் ரேனிட்டியில் போய் நிற்கும் கடைசியில். ஆக 40 வயது குடியில் அடைந்தவற்றின் பயமும் அடையாத தூரத்தின் பதற்றமும் நினைவின் ஏக்கமும் அன்பின் கண்ணீரும் ததும்பும் பேதமை அப்படின்னு அதில் எழுதுறாரு. அதுவும் என்னை மிகவும் கவர்ந்தது. மனைவிக்குன்னு சொல்லி ஒன்று எழுதுறாரு. பின்தொடர்ந்து 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 என்னை கடக்காமலேயே நிற்கிறாள். அவன் நினைச்சா கிராஸ் பண்ணி போகலாம்ல, ஓவர்டேக் பண்ணலாம்ல. ஆனால் பின்தொடர்ந்து 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 என்னை கடக்காமலேயே நிற்கிறாள். நான் என்ன பண்ணுறது தெரியுமா? குற்றமற்றவன் போலவே நடப்பது என் சுவாபம் அப்படின்னு எழுதுறாரு. இதுக்கெல்லாம் நிறைய இன்சிடென்ட் இருக்கும். அது அவர்கிட்ட தான் நம்ம கேட்டுக்கணும். நான் முடிச்சிடறேன் ஒரு செகண்ட். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. வருகை இது ரொம்ப சூப்பருங்க. இறப்புக்கு முன் சந்திப்பில் என் அறைக்கு வரும் ஒரு நண்பனுடைய மரணத்திற்கு பிறகு யோசிக்கின்ற கவிதை இது. இறப்புக்கு முன் சந்திப்பில் என் அறைக்கு வரும் விருப்பத்தை வலியுறுத்தி கைகளை பற்றினாய். இது வந்து ஷார்ட்டு, சினிமாவில் எங்களுக்கு வந்து இது ஒரு ஷார்ட். அறையின் கதவுகளை திறந்தே வைத்திருக்கிறேன் நண்பா. இந்த நள்ளிரவில் பெரும் மழைக்காலத்தில் குதிங்காலை தூக்கியபடி வருவாயா. இதை இன்னொரு விஷுவல் சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு.
மதுரை செல்வத்திற்கு அப்படின்னு எழுதியிருக்கார். இந்த எஸ்எம்எஸ் பண்ணுற டார்ச்சர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி வந்து எஸ்எம்எஸ், அதுக்கு வந்து ரிங் டோனு, அந்த காலர் ஸ்டோன்லாம் ஒவ்வொன்றும் வச்சுருக்கிறான். கல்யாண வீட்டில் தான் டன் டனக்கன்னு அடிக்குது. அந்த நேரத்தில் தான் அவன் அந்த மாதிரி மியூசிக் அங்கே வைக்கிறான். பக்கத்து வீட்டில் இப்போ தான் புதுசாக ஒரு நெய்பர்ஸ் வந்திருப்பாங்க. அவங்க வந்து நம்ம வீட்டில் வந்து இதான் பக்கத்து வீடாக வாங்க, சாவியை வாங்கிட்டு போங்கன்னு சொல்லும்போது அந்த வீட்டிலேருந்து ஒரு பையன் வந்துவான், இந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கும். அப்போ தான் கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போகலாமான்னு ரிங் டோன் வச்சுருப்பான். எப்படி பக்குன்னு இருக்கும் அவங்களுக்கு. ஆக இந்த எஸ்எம்எஸை பற்றி அவர் ஒன்று எழுதியிருக்காரு. பல பேர், அதாவது அம்பானியிலிருந்து அடுத்தடுத்த கோடீஸ்வரர்கள் வரை ஒரு நாளைக்கு 4 முறையிலும் தொடர்பு கொள்கின்றனர். இந்த பேங்க் கடந்தாரேன்றான், ஒவ்வொன்றும் மெசேஜ் வருது, ஏகப்பட்ட மெசேஜ் வருது. இதெல்லாம் பார்த்து அவருக்கு வந்து காதல், காமம், நட்பு, பிரிவென்ற மயக்கத்தின் சாயல் நிரம்பிய குறுஞ்செய்திகள் ஓரிரு வாக்கியங்களில் வந்து அடையும் தருணத்தில் என் உடல் அதிர்கிறதுங்கிறாரு. ஆனால் இதையெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் ஒன்று எழுதுறாரு, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆயினும் எஸ்எம்எஸ்னால் கடுப்பாக தான் இருக்குது, கண்ட நேரத்தில் மெசேஜ் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது. ஆனால் கடைசியில் எழுதுறாரு பாருங்க, ஆயினும் நள்ளிரவில் இரத்த உதவி கேட்டு எழுப்பப்படும் குறுஞ்செய்திகள் எனது கருணையை பரிசோதிக்க கடவுள் அனுப்புவதாக கருதி கலக்கமடைகிறேன். அந்த நேரத்துக்கு அதுக்கப்புறம் தூக்கம் எப்படி வரும்? அது ஒரு குழந்தை ரத்தம் இல்லாமல் உயிருக்கு போராடுது, நீங்கள் ரத்தம் அனுப்புங்கன்னு ஒரு மெசேஜ் அனுப்புகிறான். அதை கண்டுக்காமல் உணவும் இல்லை. இதுக்காக போட்டு நீங்கள் ஒருவேளை மெசேஜ் 5 ரூபாய்க்காக வேண்டி அனுப்புகிறாங்களோ, இது ஒரு கம்பெனி செட்டப் போகணும்னு நினைக்க தோணுது. சரி, நமக்கு எதுக்கு அப்படின்னு அணைக்கவும் தோணலைன்ற ஒரு மனக்கலக்கம், ஒரு இது இருக்குது பாருங்கள். அது ரொம்ப அழகாக இங்கே அவர் அது பதிவு பண்ணியிருக்கிறார். தலைப்பு என்னன்னு தெரியல, ஆனால் என்னை மிகவும் கவிர்ந்த, இதுக்கு வந்து ஒரிஜினலில் தலைப்பு இருந்திருக்கும், இதில் தலைப்பு இல்லை. ராமேஸ்வரம் கடலை பார்த்து இந்த குழந்தை தன்னுடைய எதிர்ப்பை நான் சுக்கா தெரிவிக்கிறேன். சங்க பலகைகளை தான் கவிதைகளையெல்லாம் அரங்கேற்றுவாங்கன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அதே பலகையிலிருந்து தான் சவுண்டு வரும். ராமேஸ்வரம் கடலை பார்த்து சதா குறைத்து கொண்டிருக்கிறது ஒரு எல்லையோரத்து ரோந்து நாய். இன்னைக்கு உள்ள மேட்ருங்க. ராமேஸ்வரம் கடலை பார்த்து சதா குறைத்து கொண்டிருக்கிறது ஒரு எல்லையோரத்து ரோந்து நாய். ஒருவேளை அதன் ஒளிரும் கண்களுக்கு தெரிந்திருக்கக்கூடும், வசிப்பிடமின்றி கடலில் அலைந்து கொண்டிருக்கும் ஒருவமற்ற எம் மக்களை. அதே மாதிரி இப்பெருநகரத்தில் தீப்பிடிக்கும் வெயிலில் குளிரூட்டும் சாதனம் வாங்கும் கனவில் அலைந்து திரியும் என்னிடம் ஆற்றாது பெருக்கெடுக்கும் கேள்வி அப்படின்னு கேட்கிறாரு. இவர்களால் எப்படி குழந்தைகள் மீது ரசாயன குண்டுகளை எரிய முடிகிறது? நிறைய இருக்குங்க, ஆனால் ஆமாம், அதனால தான் விட்டுட்டேன். அதனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், சொல்ல வேணான்ட்டார். ஒரு மேடமே சொல்லிட்டாங்க கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை, இதுக்கு மேலே கவிதை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இதுதான் பெஸ்ட் எக்ஸ்பிரஷன். சொல்வதற்கு சொற்கள் தேவையில்லை, சொல்வதற்கு சொற்கள் தேவையில்லை அப்படின்ட்டார். இதில் வந்து 1000 விஷயங்கள் அடங்கியிருக்கு. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க, புரியாதவங்க புரிஞ்சவங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்தாரு. இன்னைக்கு வந்து உயிர்மை மனுஷபுத்திரன் வந்து சமீபத்திய அறிமுகம் தான். ஆனால் பலகாலமாக எழுத்தாளர் சுஜாதா மூலமாக அந்த பேரை நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். நான் அந்த பேரே எனக்கு வந்து இந்த கவிதைகளெல்லாம் அவ்வளோ பரிச்சயம் கிடையாது. இந்த எனக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக புரியணும், படித்தா டபக்குன்னு புரிஞ்சிடணும். அப்படின்னா எனக்கு அது ஓகேன்ட்டு புரியலங்கும் போது நான் கொஞ்ச நேரம் குழம்பிட்டு விட்டுருவேன். ஆனால் இல்லை படின்னு திரும்பி படி, உனக்கு புரியும், இன்னொரு டைமென்ஷன் தெரிய ஆரம்பிக்கும்ன்றத அடிக்கடி அழுத்தி சொன்னவர் மறைந்த எழுத்தாளர் நண்பர் சுஜாதா அவர்கள் தான். எனக்கு அவர் பேர் என்ன மனுஷபுத்திரன், அப்போ நம்ம அப்பாலாம் மனுஷனே கிடையாதா, இவர் மட்டும்தான் மனுஷனுக்கு புத்திரனா அப்படின்லாம் நாங்களாம் அப்படிலாம் யோசிக்கிறது. ஆனால் அவரது படைப்புகளை வாங்கி படிக்க தன்னை என்ன அற்புதமான முறையில் அவர் பல விஷயங்கள் பல படிமங்களில் அவர் எழுதியிருக்கிறார் அப்படின்லாம் தெரியுது. இன்றைக்கி அந்த உயிர்மைன்ற ஒரு இலக்கிய எத்தனையோ பத்திரிகைகளுக்கு மத்தியில் உயிர்மை போன்ற உயர்ந்த பத்திரிகைகள் வந்து 100வது இதழ் வெளியிடுறாங்கன்னா அதுக்கு நம்முடைய பலத்த கரகோஷத்தை, நம் சந்தோஷத்தை முதல்ல தெரிவிச்சுக்குவோம். ஸோ அதனால் ஒரு பெரிய இலக்கியவாதியை தமிழ் சினிமா மெல்ல அடையாளம் காட்டியிருக்கிறதுன்றதில் எனக்கும் ஒரு பெருமை இருக்குது. அதனுடைய சிறு அங்கம் என்ற முறையில் சீனு ராமசாமி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மனுஷபுத்திரன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக்